நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் மாதாந்திர சிவராத்திரி பூஜைகள். சிறப்பாக நடைபெற்ற அபிஷேகம், கல்யாண உற்சவம் மற்றும் குங்குமார்ச்சனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்று வந்த பவித்ரோத்சவம் மகா பூர்ணாகுதியுடன் இனிதே நிறைவு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி பெருவிழா. வெள்ளி கமல வாகனத்தில் காட்சி கொடுத்த கணநாதன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா. வெள்ளை சாத்தியிலும் பச்சை சாத்தியிலும் அருள் புரிந்த ஸ்ரீ சண்முகர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் மாதாந்திர சிவராத்திரியை முன்னிட்டு ஆதி தம்பதிகளுக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. இன்று காலை முப்பெரும் தேவியர்களுக்கு லட்ச குங்குமார்ச்சனையும் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் ஊஞ்சல் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது சோமநாயகி காமாட்சி அம்பாள் சமேதராக உற்சவர் சோமஸ்கந்த மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கணபதி பூஜை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அபிஷேகத்தை துவக்கினர். ஆதி தம்பதிகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மாலை வேளையில் ஆலயத்தில் இருக்கும் கல்யாண உற்சவ மண்டபத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மலர் பந்தலின் கீழே மேடைகள் மீது ஆதி தம்பதிகளை கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். கலசாராதனை, புண்ணியக வாசனம் ஆகிய முறைப்பாடுகளை நடத்தினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல், கங்கண தாரணம் உள்ளிட்ட நிகழ்வுகளோடு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு அட்சதை தூவி குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் ஆதி தம்பதிகளுக்கு சாயரட்சையிட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. இன்று காலை அலங்கரித்திருந்த மேடைகள் மீது ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் பூச்சடையும் தந்து அலங்கரித்திருந்தனர். செல்வ திருமகளும் கலைவாணியும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் அமர்ந்து அருள் பாலித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கணபதி பூஜை, சங்கல்பம், கும்பாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை சிவாச்சாரியார்கள் நடத்தியதும் திருநாமங்கள் கூறி குங்குமார்ச்சனையை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி இருக்க முப்பெரும் தேவியர்களுக்கு குங்குமார்ச்சனை சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் முப்பெரும் தேவியர்களை வணங்கி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்று வந்த பவித்ரோத்சவம் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடைகள் மீது புனித நீர் அடங்கிய கலசங்களையும் தனி மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி குண்டத்தில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு வசுதாரா வழியாக நெய் சேர்ப்பித்து பலவித மலர்கள் ஆகியவற்றை இட்டு மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய மங்கள வாத்திய முழக்கத்துடன் கலசங்களுக்கும் நவதானியங்கள் அடங்கிய பாலிகைகளுக்கும் ஆரத்தி காண்பித்தனர்.
தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் முன்பு சமர்ப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். செல்வ திருமகள் 4 திருக்கரங்கள் கொண்டு அழகாக அருள் பாலிக்க தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்று வரும் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் கமல வாகனத்தில் எழுந்தருள விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஆலயத்தில் உள்ள திருநாள் மண்டபத்தில் வெள்ளி கமல வாகனத்தின் மேல் உற்சவர் விநாயக பெருமானையும் வெள்ளி ரிஷபத்தின் மீது ஸ்ரீ சண்டிகேஸ்வரரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். கிரீடமும் மலர் மாலை பிரபை நிறுத்தியும் அலங்கரித்திருந்தனர். சண்டிகேஸ்வரருக்கும் பட்டாடை கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, சர்வாபரண பூஷிதனாக கமலத்தின் மேல் நின்று அருளிய உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டதும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து கணநாதனுக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் மகாமங்களாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் உற்சவ தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் நிகழ்வுகளாக உற்சவர் ஷண்முகர் வெள்ளை சாத்தி மற்றும் பச்சை சாத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். வங்க கடற்கரையோரம் அமைய பெற்ற முருகன் ஆலயத்தில் வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி அலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ ஷண்முகர் எழுந்தருள பக்தர்கள் புடைசூழ சுமந்து வந்தனர். அழகனுக்கு பிரம்ம அம்சமாக திருமுடியில் வெண்மலர்களால் கிரீடம் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து வெண்ணிற ஆடை கட்டி வெள்ளை மலர்கள் கொண்டு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே நான்முக அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். வாகனத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஷண்முகருக்கு வெண்ணிற ஆடைகள், வெண்ணிற மலர் மாலைகள் ஆகியவற்றை சாற்றி மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு வீதி உலா நடைபெற்றது. வழிநடுகிலும் பக்தர்கள் அழகனை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். உலா முடித்துக் கொண்டு மேலக்கோவில் என்று அழைக்கப்படும் சிவன் கோவில் பந்தல் மண்டபத்திற்குள் உற்சவ மூர்த்திகளை பிரவேசிக்கச் செய்தனர்.
அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு 16 வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் நவரத்ன கிரீடம் சூட்டி பச்சை வண்ண மாலைகள் அணிவித்து விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி அலங்காரம் செய்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க முருகப்பெருமானுக்கு கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் பச்சை கடைசல் சப்பரத்தில் உற்சவர்கள் எழுந்தருளியதும் புறப்பாடு துவங்கியது. விஷ்ணுவின் அம்சமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த முருகனுக்கு ஏராளமான பக்தர்கள் பச்சை வண்ண ஆடைகள், மாலைகள் ஆகியவற்றை சமர்ப்பித்து ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வேத பண்டிதர்கள் பல்வேறு மூலிகை பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி பொருட்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி இருக்க பிரதான கலசம் மற்றும் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வலம் வந்து யாகசாலையை அடைந்தனர். அங்கு தெய்வங்களை மேடை மீது கொலுவிருக்கச் செய்ததும் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து வசுதாரா வழியாக நெய், பலவித பழங்கள், வஸ்திரங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். உற்சவ தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களுடன் கிரீடங்களும் பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மகாபூர்ணாகுதி சமர்ப்பித்து பூஜை நிறைவு செய்யப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் சிறிய மலை மீது அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணிகள் துவக்கமாக முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கோவில் கோபுரங்கள், மூலவர் மற்றும் பரிவார தெய்வ சன்னதிகள் வரைந்த பலகைகளை மேடை மீது வைத்து பூஜைகளை துவக்கினர். முகூர்த்த கம்பத்திற்கு மாவிலையுடன் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். கோவிலில் உள்ள விநாயகர் சன்னதி முன்பு உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பெரியநாயகி அம்மனுக்கு பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மங்களவாத்தியங்கள் முழங்க முகூர்த்த கம்பத்திற்கு ஆரத்தி காட்டியதும் அதனை சுமந்து வந்து கோவில் வளாகத்தில் பூமியில் நவதானியங்கள், பால் ஆகியவை சேர்ப்பித்து ஊன்றப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தென்முக கடவுளுக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு தண்ணீர் பந்தல் மகாகாளியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவையொட்டி மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி புல்லாக்கு அணிவித்து முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்து வலது காலை கீழே இருத்தி இடது காலை மடித்தபடி காட்சி தந்த அம்பிகைக்கு வண்ண மலர் மாலைகளும் சூட்டியிருந்தனர். அழகாக அருள் புரிந்த தண்ணீர் பந்தல் காளியம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்து கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர்.
ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை மடி மீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியவாறு அருளும் ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் ஆபரணங்கள் அணிவித்து பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி ஏலக்காய் மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசி மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேதா சரஸ்வதி, ஸ்ரீ பாலமாருதி ஆகியோருக்கும் கற்பூரம் காண்பித்தனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலின் உப ஆலயமாக விளங்குவதும் அம்பாள் காளி சுரூபமாக கிராம தேவதை வடிவில் அருள் புரியும் ஸ்ரீ காராளம்மன் ஆலய கும்பாபிஷேக பணிகளையொட்டி பாலாலயம் நடைபெற்றது. சோழர்களின் குல தெய்வமாகவும் பாண்டிய மன்னர்களால் வழிபட்ட தேவியாகவும் விளங்கிய 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவிலான இந்த ஆலயத்தில் மூலவர் 4 திருக்கரங்கள் கொண்டு அருள் பாலிக்க பரிவார தெய்வமாக ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமியும் அருள் பாலிக்கிறார். கோவில் வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பிரத்யேக குண்டம் அமைத்து யாக பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகம் வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ மதுரை வீரன் சன்னதி முன்பு பாலாலய பலகைகளையும் பூஜித்த கலசங்களையும் வைத்து புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து பாலாலய பலகைகளுக்கு சாயரட்சையிட்டதும் மூலவர் அருள்மிகு காராளம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலின் 8ஆம் ஆண்டு ஆவணி திருவிழாவையொட்டி மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவில் மூலஸ்தானத்தில் அம்மன் சிரசிற்கும் மூலவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்து மூலவரும் அம்மன் சிரசும் திருக்காட்சி தந்தருளினர். விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. உற்சவரம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்கள், அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். கையில் சாட்டையும் செங்கோலும் தாங்கி ஸ்ரீ மீனாட்சி தேவியாக அருள் புரிந்த அம்பிகைக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து சாமரம், குடை சத்தியம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். பிறகு யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவரம்மனை செங்குதிரை வாகனத்தில் அமர்த்தி நட்சத்திர வடிவ பிரபை நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவில் வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் அவரெதிரே மேடை மீது சீதாராம லக்ஷ்மணர் சகிதமாக எழுந்தருளியிருந்த ஆஞ்சநேயருக்கும் ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். இதனிடையே நவகலச பிரதிஷ்டையோடு கோவில் வளாகத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி சுமந்து வந்து சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டத்தில் இட்டு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கருவறையில் உள்ள தாயார்கள் சமேத பெருமாள் மூலவருக்கும் மேடை மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கும் புனித நீரை ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி சீதாராம லக்ஷ்மணருக்கு உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் தீபங்கள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கும்
நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழாவின் ஒரு பகுதியாக மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். கணநாதனுக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், எலுமிச்சை சாறு, இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் தங்க கவசம் சாற்றி மூலவரையும் வெண்பட்டு கட்டி உற்சவரையும் அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ வெள்ளை விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தேங்காய், பழங்கள் நிவேதித்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், விசிறி விச்சன்னம், சாமரம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வெள்ளை விநாயகரை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் வெள்ளி கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். சிம்மம் எதிர் சேவையாக அமர்ந்து காவல் காக்க விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த எல்லையம்மனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. உற்சவரம்மனுக்கு காவிப்பட்டு சேலை கட்டி கிரீடத்துடன் ஹாரங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு தீப்பந்தங்கள், மங்களவாத்தியங்கள், பம்பைகள் முன்னே செல்ல பூங்கரக ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் அதிபத்தர் மற்றும் புகழ்துணை நாயன்மார்களுக்கு குரு பூஜை நடைபெற்றது. சிவாலயத்தில் 63 எழுந்தருளியுள்ள ஆதிபத்தருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதேபோல் புகழ்துணை நாயனாருக்கும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அதிபத்தருக்கும் புகழ்துணை நாயனாருக்கும் வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து அர்ச்சனை செய்து தேங்காய், பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. மன்னார்குடி, திருச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் பல்வேறு திருக்கோவில்களின் குடமுழுக்கு விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தென்பாதி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் பஜனை மடம் மற்றும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலைக்கு புனித நீர் அடங்கிய கலசங்களையும் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் சுமந்து வந்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து பல வடிவ குண்டங்களில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமபிரானின் திருவுருவ படத்தையும் கலசங்களையும் சுமந்து கொண்டு யாக சாலையிலிருந்து ஊர்வலமாக சென்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்து விமான கலசத்திற்கு தீபம் காண்பித்தனர். பிறகு சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து வெண்பட்டு கட்டி அஞ்சனை மைந்தனுக்கு மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்ததும் வடை மாலை சாற்றி மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீர் தெளித்து ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி திருவானைக்காவல் ராம தீர்த்த குளத்தின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு உமாமகேஸ்வரி உடனுரை கரியமாலீஸ்வரர் எனும் நீலகிரீஸ்வரர் கோவில் குடமுழுக்கையொட்டி யாக சாலையிலிருந்து கடம்புறப்பாடு துவங்கியது. பிறகு கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் புனித நீர் ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்ய அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து கோவில் கருவறை முன்பு வீற்றிருக்கும் விநாயகருக்கும் லிங்க திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கும் கலசாபிஷேகம் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம வளாகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாக பூஜைகள் நடைபெற்றதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து மாலைகள் சூட்டி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆசிரம வளாகத்தில் உள்ள அருள்மிகு மாத்ருபூதேஸ்வரர், நந்தி பகவான் மற்றும் ஸ்ரீ ரமண மகரிஷி சன்னதியிலும் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கமல விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மாலை சூட்டி அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு வெள்ளி கவசம் அணிந்து வெண்பட்டுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ கமல விநாயகருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு சவுண்டம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோவில் கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்திருக்கும் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் சம்பரோக்ஷணத்தை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் யாக பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீர் ஊற்றப்பட்டது. பிறகு வஸ்திரத்தோடு தர்பை புல்லும் மாவிலையும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து தூபதீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் மாதாந்திர சிவராத்திரி பூஜைகள், சிறப்பாக நடைபெற்ற அபிஷேகம், கல்யாண உற்சவம் மற்றும் குங்குமார்ச்சனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்று வந்த பவித்ரோத்சவம் மகா பூர்ணாகுதியுடன் இனிதே நிறைவு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி பெருவிழா, வெள்ளி கமல வாகனத்தில் காட்சி கொடுத்த கணநாதன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா, வெள்ளை சாத்தியிலும் பச்சை சாத்தியிலும் அருள் புரிந்த ஸ்ரீ சண்முகர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।